ஹாய்! சிம்பிளான ஒரு சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில ஒரு 50 எம்எல் எண்ணெய் ஊத்திட்டு, 2 கை அளவு சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா பொடியா நறுக்கி அது கூட சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துட்டு, பச்சை வாசனை போற அளவு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமே 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியா நறுக்கி இது கூட சேர்த்துட்டு, வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வந்து மசிகிற அளவுக்கு வந்து வதக்கி விடுங்க. அது வந்து கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமே மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன், மல்லித்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, அதுக்கப்புறமே சிக்கன் மசாலா தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் அந்த அளவு வந்து சேர்த்துட்டு, கொஞ்சமாக வந்து ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் தூள் இது கூட சேர்த்து நல்லா வந்து மசாலா அது கூட சேர்ந்து வதங்குற மாதிரி வதக்கி விடுங்க. அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இது நல்லா வந்து 1 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு, இப்போ இந்த அளவு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமே வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கனை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் இது கூட சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மசாலா கூட ஃபஸ்ட்டு வந்து நல்லா பெரட்டி விடுங்க. மசாலா கூட நல்லா பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வரட்டும். அது வரைக்கும் நம்ம வந்து கிளறி கிளறி விடலாம். தண்ணி இப்போ எதுவும் சேர்க்க வேணாம். இப்போ நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறமே கொஞ்சமாக கல்லுப்பு வந்து சேர்த்துட்டு, மசாலா ஃபுல்லாக நல்லா அதில் படுற மாதிரி கிளறி விட்டுட்டு, ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து மூடி வச்சுருங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா தீஞ்சு போயிடும். இப்போ சிக்கன்லேருந்தே தண்ணி விடும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் விட்டால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி வந்ததுக்கப்புறமே மறுபடியும் ஒரு டைம் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு, அதுக்கப்புறம் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு மறுபடியும் மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 8 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். நாட்டுக்கோழிக்கு இதே மாதிரி பண்ணலாம். ஆனால் அது வந்து வேகிற டைம் வந்து கொஞ்சம் அதிகமாகும். 10 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி திக் ஆனதுக்கப்புறமே கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா சிம்பிளான ஒரு சிக்கன் கிரேவி டக்குன்னு ரெடி ஆயிரும். பேச்சுலர்ஸ் கூட இந்த கிரேவி ட்ரை பண்ணலாம். சாதத்துக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.